ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷ்ணு மஞ்சு யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மரவள்ளிக்கிழங்கு கேக்கும் மரவள்ளிக்கிழங்கு வடையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். குழந்தைங்க பொதுவாக இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதுக்கு நம்ம தேவையான தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உளுந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கப்பு நல்லா அரைச்சிக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச உளுந்தோட நம்ம துருவி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கையும் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வடை மாதிரி தட்டி எடுக்கணும். ஸ்கூல் விட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி. அடுத்தது கேக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: துருவி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு ஒரு சின்ன கப்பு, 1 கப்பு. துருவி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு அரை கப்பு. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஏலக்காய் பொடி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நான் இதில் 1/2 கப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப. நல்லா கையாலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணியும் எடுக்கலாம், இல்லை இட்லி பாத்திரத்தில் அவிச்சும் எடுக்கலாம். நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கும் எடுத்திங்கன்னா சுவையான மரவள்ளிக்கிழங்கு கேக்